Hi all, welcome back to Nishi Princess channel. நான் உங்கள் நந்தினி. எல்லாருக்குமே குட் ஈவினிங். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஈவினிங் vlog தான் எடுத்துட்டு இருக்கேன். சோ என்ன இன்னைக்கு ஸ்பெஷலா ஈவினிங்ல எடுத்துட்டு இருக்கேன்னா டின்னரும் இல்ல. சோ ஈவினிங்ல வந்துட்டு ஸ்நாக்ஸ். ஈவினிங்னு சொன்னாலே ஸ்நாக்ஸ் தான். எல்லா குழந்தைங்களுக்குமே சம்மர் வெகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சம்மர் வெகேஷன்ல பசங்க விரும்புறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஹாலிடேஸ்க்கு வெளியில போகணும்னு நினைப்பாங்க. இன்னொன்னு வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ், அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ். சோ பசங்க வந்துட்டு இதுதான் விரும்புவாங்க. சோ இது ஸ்பெஷல் ஃபார் கிட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். சோ கொஞ்சம் கண்டினியூஸா பசங்களுக்கான ஸ்நாக்ஸா வந்துட்டு நான் vlog பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன். சோ அதுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவா நான் வந்துட்டு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வித்தியாசமான ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா சுண்டல் மசாலா இல்ல பட்டாணி மசாலான்னு கூட சொல்லலாம். ஈஸியா இருக்குது, ஆனா டேஸ்டா நம்ம இந்த மாதிரி கொடுத்தா கண்டிப்பா பசங்களுக்கு பிடிக்கும். சோ எப்படி செய்யறதுதான் பார்க்கலாம். டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. சோ இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் பச்சை பட்டாணி தான் ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 2 பேருக்கு அவளுக்கு ஊற வச்சு ஒரு 4ல இருந்து 6 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். காலையிலேயே ஊற வச்சிட்டேன். நான் ஊற வச்சு வேக வச்சுமே வச்சிட்டு இருக்கேன். சோ இதுல வந்துட்டு எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு இல்லைங்களா? சோ இந்த வாட்டரை வந்துட்டு நல்லா நான் ட்ரைன் பண்ணிக்க போறேன். பாத்தீங்கன்னா ட்ரைன் பண்ணிக்கிட்டேன். இப்போ பட்டாணி எடுத்து காட்டுறேன் பாருங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணா இந்த மாதிரி ஆறவளுக்கு பட்டாணி வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது கூட மட்டும் பாத்தீங்கன்னா உப்புமே சேர்த்துதான் வேக வச்சிருக்கேன் நான், கொஞ்சமா உப்பு. சோ இதை எப்படி மசாலாவா நம்ம தாளிக்கிறதுன்னு மட்டும் பாத்துடலாம். இன்னும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மாஷர் வச்சு பட்டாணியை வந்துட்டு நான் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்க போறேன். லைட்டா ஸ்மாஷ் பண்ணிக்கும் போது இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நல்லா வெந்துட்டதுனால இது கொஞ்சம் இப்படி அழுத்தினாலே பட்டாணி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்மாஷ் ஆயிடும். சோ எல்லாமே ஸ்மாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நானு. ரொம்பவும் இல்லாம கொஞ்சம் அரவா ஒரு கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகி ஒன்னொன்னு முழுசா அந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்ப கடாய் வந்துட்டு காஞ்சிடுச்சு. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம். இது ஜஸ்ட் தாளிக்கிறதுக்கோசம், அவ்வளவுதான். இந்த மாதிரி தாளிக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு பட்டாணியை வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணதை எடுத்து இதுல கொட்டிக்கிறேன். அவ்வளவுதான். இது நல்லா கலரிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி விட்டதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்திருக்கேன். இப்ப கொஞ்சமா டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவையா இருந்தா மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்படி தேவையில்லைன்னா அதையே விட்டுட்டு நான் வந்துட்டு மசாலாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா தான் கம்மியா இருக்கு. காரத்துக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது பசங்களுக்கு ஸ்நாக்ஸா குடுக்கறதுனால நான் வந்துட்டு வேற எதுவுமே ஆட் பண்ணி. டேபிள் ஸ்பூன் அவளுக்கு கரம் மசாலா, கொஞ்சமா சாட் மசாலா. இவ்வளவுதான் இதோட இன்கிரீடியன்ஸ். வேற எதுவுமே நம்ம ஆட் பண்ணிக்க போறது இல்ல. சிம்பிளானது. ஆனா இதே நீங்க ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்க. திருப்பி திருப்பி அவங்க இதே மாதிரி கேட்பாங்க, வீட்லயே நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. இது ஆனதுக்கு அப்புறமா பட்டாணி நான் வேக வச்சிருந்து தண்ணி எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதை சேர்த்துக்க போறேன். சோ கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியா இருக்கிறது நல்லதுதான். சோ ஃபைனலா வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியும். இது ஒரு 2 கொதி வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலா பாத்தீங்கன்னா பட்டாணி மசாலா இங்க ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு பவுல்ல வந்துட்டு கொஞ்சமா பட்டாணி மசாலா இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நானு. இப்ப பாத்தீங்கன்னா பட்டாணி மசாலா வந்துட்டு நான் ஒரு பவுல்ல தேவைக்கேற்ப எடுத்துட்டு இருக்கேன். இதுல வந்துட்டு கொஞ்சமா ஆனியன் வந்துட்டு ஃபைன் சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியன் சேர்த்துக்கிறேன். பாத்தீங்கன்னா கேரட் வந்துட்டு திருவி வச்சிருக்கேன். சோ அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க பாத்தீங்கன்னா இது வந்துட்டு பானிபூரியோட பூரி. இத வந்துட்டு ஒரு 4 பூரி வந்துட்டு நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா இது ஓம் பொடி, இது வந்துட்டு காரா பூந்தி. சோ இது எல்லாமே சேர்த்துக்க போறேன் இதுல. நான் இப்போ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் கொஞ்சமா வெங்காயம், கொஞ்சமா கேரட், கடைசியில கொத்தமல்லி, அப்புறமா கொஞ்சமா மேல வந்துட்டு அந்த வேக வச்ச பட்டாணி மசாலா. செம்மையா ரெடி ஆயிடுச்சு. சோ இதை டேஸ்ட் பண்ணிட்டோமா? சோ எவ்வளவு ஈஸியா இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டா பாத்தீங்களா? பசங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீட்லயே நம்ம செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா வெளியில வேணும்ன்றத அடம் பிடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, கொடுத்து பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். சோ இந்த மாதிரி நம்ம வீட்லயே ஹெல்தியா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். ஒரு நிறைய vlogsல இந்த மாதிரி டிஃப்ரெண்டா
கிட்ஸுக்கோசரம் சம்மர் வெகேஷன்ல ஸ்நாக்ஸ் வெரைட்டியா எப்படி செய்யறதுன்றத நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிஷிதாக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிஷி பிரின்சஸ் சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.